Praise be to the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. ஊழியங்களை குறித்தும் ஊழியங்கள்ன்ற பேரில் கள்ள போதகங்கள் நடக்குது இல்லையா, அது குறித்தும் ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு வகையறுத்து காட்டி கொண்டிருக்கிறாரு. அப்படி இன்றைக்கும் நாம் ஆண்டவர் தாமே பூமியில் மனுஷகுமாரனா பிறந்து எந்த வகையான ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறாருன்னு சில வசனங்கள் நம்மளுக்கு குறிப்பாக உணர்த்துது. அதையே இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதற்கான வேத பகுதி மார்க்கு 1 அதிகாரம் வசனம் 38. மார்க் சாப்டர் 1 verse 38. அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவும் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி. இந்த வசனம் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு தெளிவாக காண்பிக்குது இல்லையா. அவர் எதற்காக புறப்பட்டு வந்தேன்னு சொல்லியிருக்காரு. மற்ற ஊர்களையும் பிரசங்கம் பண்ண வேண்டும். எதை பிரசங்கம் பண்ணுறாரு அதை நம்மளுக்கு குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, யோவான் 17 அதிகாரம் 8 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். இந்த வசனத்துல பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்றாரு? தேவன் அவருக்கு கொடுத்த வார்த்தைகளை நமக்கு கொடுக்க வந்தேன், அதாவது அந்த மக்களுக்கு கொடுக்க வந்தேன்னு அங்கே சொல்லியிருக்காரு இல்லையா. அப்போ அந்த வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணவே அவர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு வசனத்துல அவர் தாமே தெளிவா நமக்கு சொல்றாரு. இது மார்க்கு சுவிசேஷத்துல மாத்திரம் இல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 43 வசனம் எடுத்துட்டோம்னா, அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கன்னு சொல்லிட்டு இன்னும் தெளிவா சொல்லிட்டு இதற்காகவே வந்தேன்னு சொல்றாரு. ஆங்கிலத்துல for that is why I have come, இல்லைன்னா for this is why I have comeன்னு சொல்லி தெளிவா சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் வந்ததே எதற்கு? தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு பிரசங்கித்து நம்முடைய மனம் திரும்புதல அவர் எதிர்பார்க்கிறாரு. இதையே அவர் மெயினா பண்ண வந்திருக்கிறாரு. ஆனா இதை விட்டுட்டு நாம அவருடைய அற்புத அடையாளங்களை ஏன் நோக்கி போகிறோம்? அந்த நாட்களையும் அவர் இதற்காக தான் குறிப்பா வந்திருக்காரு. ஆனாலும் இதற்கிடையே அவர் செய்த அற்புத அடையாளங்கள் எதற்கு? அநேக ஜனங்கள் அந்த அற்புத அடையாளங்கள் மூலமா தான் அவரிடத்துல வந்தாங்க. அதை நம்பிதான் அவர் பின்னாடி வந்தாங்க. அந்த நாட்கள்ல மோசே எப்படி அந்த எகிப்து ஜனங்கள் இருந்து இஸ்ரவேல்களை மீட்டு வரும்போது அவங்க எப்படி வருவாங்கன்னு யோசிச்ச போது ஆண்டவர் அவரை கொண்டு செய்கிற அற்புதங்கள் மூலமா அவரை நம்பி அவரோடு கூட வருவாங்கன்னு சொன்னாங்க. அந்தபடி இவர் செய்த அற்புதங்களை காண்பிச்சு அதன் மூலமா திரள் கூட்டம் அவரை சுற்றி நின்றாங்க. அந்த திரள் கூட்டம் வந்த போது இவர் பிரசங்கித்தது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை அடுத்த விஷயங்களை குறித்து, இது எல்லாமே அவங்களுக்கு வார்த்தைகளா பிரசங்கித்தாரு. அப்படி இவர் பிரசங்கித்த வார்த்தைகளை கேட்டு அநேகர் மனம் திரும்பவும் செய்தாங்க. அப்போ ஆண்டவர் எந்த அற்புத அடையாளமும் செய்ய வரலையான்னு கேட்டா அப்படி இல்லை. ஆண்டவர் அற்புத அடையாளங்களும் செய்ய வல்லமை உள்ளவரா இருக்காரு. ஆனா அது பிரதானம் கிடையாது. அவர் அதையும் செய்ய வந்திருக்காருன்னு சொல்லிட்டு லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 18 வசனத்துல, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும்னு ஒரு லிஸ்ட்டை வாசிச்சுட்டு ஏசாயா தீர்க்கதரிசி ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இதை குறிச்சு அந்த புத்தக இருக்கிறத ஜப ஆலயங்கள்ல அந்த மக்களுக்கு வாசித்து காண்பிச்சிருக்காரு. இது ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துலயும் பிரதானமா சுவிசேஷத்தை தரித்திரருக்கு பிரசங்கிக்கும்படி, தரித்திரர்னா என்ன? ஆவியில தரித்திரரா இருக்கிறவங்களுக்கு பிரசங்கிக்கும்படி தான் வந்திருக்காரு. அந்த நற்செய்தி என்ன? தேவனுக்கும் நமக்கும் மத்தியில ஒரு சமாதானத்தை உண்டு பண்றதுக்கு இவரே நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரியாக மாறி அந்த ராஜ்யத்தை, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு பிரசங்கிச்சு நமக்கு தேவை மனம் திரும்புதல்ங்கிறத நமக்கு சொல்லக்கே இவர் வந்திருக்காரு. அந்தபடியான வார்த்தைகளை பிரசங்கிக்கிறதே பிரதானமா சொல்லியிருக்காரு. மற்றபடிதான் அந்த இருதயம் நறுங்கொண்டவர்களை, குருடர்களை பார்க்க செய்யுது. ஏன் இந்த குருடர்கள் கூட மனக்குருட்டாட்டத்தோடு சுத்துறாங்க இல்லையா? அந்தபடியான ஆவிக்குரிய குருட்டாட்டத்துல
உலகத்துல இருக்கிறவங்கள இந்த மாதிரியான வேலைகளை தேவன் செய்யறதுக்காகவே இந்த பூமிக்கு வந்திருக்காரு. அதனால்தான் யோவான் 6வது அதிகாரம் 68வது வசனத்துல சீமோன் பேதுரு என்ன சொல்றாரு, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அப்படி நித்திய ஜீவ வசனங்கள் உடையவராய் இயேசு கிறிஸ்து இருந்திருக்காரு. அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி நாம போறதற்கு நமக்கு வேதாகமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அவர் பிரதானமா வந்தது அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக அந்தப்படியான வார்த்தைகளை நமக்கு அடிப்படையா காண்பிச்சிருக்காங்க. ஆனா நமக்கு அற்புத அடையாளங்களே கோடிட்டு காண்பிக்கப்பட்டபடியால அதே போல நாமளும் அந்த அற்புத அடையாளங்களே தேடி ஓடுறதுனால அதையும் கடைசி நாட்களில் நம்ம அதிகமாக தேடி வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் கள்ள போதங்களையும் கள்ள ஊழியங்களையும் நம்பி போக வேணாம் அப்படிங்கிற நம்மளுக்கு எச்சரிக்கிறாரு. ஏன்னா அவங்க கடைசி நாட்களில் பெரிய பெரிய அற்புத அடையாளங்களே செய்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ அற்புத அடையாளங்களை நம்பி நம்ம பின் செல்கிறவர்களா இருந்தால் நம்ம இந்த நித்திய ஜீவன வசனங்களை விட்டுவிடுவோம் இல்லையா? அதனால முக்கியமா அற்புத அடையாளங்கள் நாம வேண்டிக் கொள்ளும் போதே ஆண்டவர் செய்வாரு. இதற்காக நம்ம அநேகரை தேடி ஓட வேண்டாம். நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற சித்தமும் அவர் சமூகத்துல நாம் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணும்போது நமக்கான அற்புதத்தையும் அடையாளங்களையும் அவரே செய்வாரு. இதற்காக எந்த மனிதரையும் நாடி தேடி அதற்காக அவங்க நம்பி போகக்கூடாது. மற்றவர்களிருந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த பிரசங்கங்களையும் நம்ம மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நம்மளை பாவத்திலிருந்து ரட்சிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் நமக்கு முக்கியமா இருக்கு. இதை நாம அறிந்து கொள்வதற்காகவே ஆண்டவர் இந்தப்படியான வார்த்தைகள் நம்மளுக்கு இன்றைக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்தினோம் ராஜா. நித்திய ஜீவ வசனங்களை உடையவரே, அப்பா நீர் எதற்காக வந்தீங்கன்னு சொல்லிட்டு உம்முடைய வார்த்தைகளை நீங்களே சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அப்பா தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்க நீங்க வந்திருக்கீங்க தகப்பனே. அப்பா உம்முடைய போதங்களை கேட்கறது மூலமா எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம் தகப்பனே. அப்பா தேவனை கேட்ட அந்த மனம் திரும்புதல்ல நாங்க எங்களை ஒப்பு கொடுத்த பாவத்திலிருந்து விலகி அப்பா பரிசுத்தத்திற்கு அப்பா உம்முடைய வருகையில் காணப்பட தேவரீர் எங்களை தயவாய் நடத்துங்கப்பா. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.